شما إسرائيل أدوناي إلهينو أدوناي حاد أدوناي إلهيم எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போ. இயேசுவின் பிள்ளைகளே நேசரில் களி கூறுங்கள். தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நான் யாருன்னு என்ன தீர்மானிக்கும். தேவன் யாருன்னு தீர்மானிக்கிறது தான் நான் யாருன்னு தீர்மானிக்கும். தேவனை பற்றி ஒரு வரைபடம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. தேவனை பற்றி ஒரு வரைபடம், அது மற்ற மதங்களை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்தவத்திலயா இருக்கட்டும், எதுல இருந்தாலும் தேவனை பற்றி ஏதோ ஒரு வரைபடம் இருக்கும். அதெல்லாம் அவங்க பாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் கடவுளை எப்படி ஒருத்தர் வெவ்வேறு விதமா பாக்குறாங்கன்னு. கிரேக்கர்கள் எப்படி பாக்குறாங்க, ரோமர்கள் எப்படி பாக்குறாங்க, எப்படி ஹிந்துஸ் பல கடவுளை பாக்குறாங்க, யூதர்கள் கடவுளை எப்படி பார்த்தாங்க. அப்ப வெவ்வேறு பேரு எப்படி ஒவ்வொருவரும் எப்படி பாக்குறாங்க கடவுளை, ஒவ்வொரு விதமா பாக்குறாங்க. இந்த அவர்கள் பார்க்கிற விதத்திலே அவர்கள் மாறுவார்கள். நீங்க கடவுளை எப்படி பாக்குறீங்களோ நீங்க அப்படிதான் இருப்பீங்க. நீங்க கடவுளை எப்படி பாக்குறீங்களோ நீங்க அப்படிதான் இருப்பீங்க. இப்போ கடவுள் ஒரு குடும்பமான ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்தா நம்ம எப்படி வாழ ஆரம்பிப்போம்? குடும்பமா ஒரு சமுதாயத்துல வாழணும்னு நினைப்போம். கடவுள் ஒரு தனித்துவமான தேவன், அவர் தனியாதான் இருந்தாருன்னு நினைச்சா நம்மளுக்கு என்ன வரும்? உடனே எனக்கு யாரும் வேண்டாம், நான் தனியாவே இருந்துக்கிறேன். தேவன் பாவத்துக்கு தண்டிக்கிற கடவுள்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, யாராவது தப்பு செய்யும் போது நீங்க என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க? பனிஷ் பண்ணணும்னு நினைப்பீங்க. தேவனை பரிகாரியாக, தேவனுக்குள்ள ஜீவன் இல்ல தேவன் கிட்ட பரிபூர்ண ஜீவன் இல்ல அப்படின்னு நினைச்சா நம்ம இங்க வியாதியில கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம நம்புறது எதுல இருந்து ஆரம்பிக்குது? நான் தேவனை எப்படி பார்க்கிறேனோ அதன்படி நான் வாழ ஆரம்பிக்கிறேன். நான் தேவனை எப்படி பார்க்கிறேனோ அதன்படி வாழ ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் யாருன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஒரு ரொம்ப ஃபேமஸான பழமொழி இருக்கு. யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம் வரும். இப்போ இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு ஒரு அர்த்தம், இதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவோம்? யானைக்கு ஒரு காலம் இருந்துச்சுன்னா பூனைக்கு. ஆனா அது அப்படி இல்லை. எழுதுனவர் எப்படி தெரியுமா எழுதினாரு? யானைனா ஆணை, அது யானை கிடையாது, ஆணை. ஆ கூட்டல் நெய். ஆனா என்னது? மாடுடைய பசுவுடைய நெய். அப்போ வாலிபத்துல நீ பசுவுடைய நெய்யை சாப்பிட்டனா பூனைக்கு ஒரு காலம் வரும். பூனைனா என்ன? பூனா என்ன? மாத்திரை. அந்த காலத்துல மாத்திரையே நெய்யை வச்சு சாப்பிட்டாங்க. அதனால நீ இப்போ மாட்டு நெய்யை சாப்பிட்டனா வருங்காலத்துல வயசாகும் போது என்ன சாப்பிட்டாகணும்? மாத்திரையை சாப்பிடணும். இப்படி சொன்ன பழமொழி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டா அவங்கள பார்த்து என்ன சொல்றது?
யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம் வரும். மனுஷனும் தேவன் எவ்வாறு படைக்கப்பட்ட, நான் எப்படி படைக்கப்பட்டேன், ஆதாமுக்கு தேவன் என்ன தந்தாருன்னு என்ன பண்ணியாச்சு, காலம் வர வர மறந்து அவன் யாருன்னே தெரியாம அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏன் அப்படி வாழ்ந்தான்? தேவன் யாருன்றதே அவனுக்கு தெரியல. எழுதினவர் ஒரு விதத்துல எழுதுறாரு, புரிஞ்சுக்கிறவங்க ஒரு விதத்துல புரிஞ்சு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அதன்படி வாழ்றாங்க. ஆதியாகமம் 1:26-27 பார்க்கும் பொழுது தேவன் எப்படி மனிதனை படைத்தார்? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் மனிதனை எப்படி படைத்தார்? தமது சாயலாக தமது ரூபத்தின்படி அவரை மாதிரியே படைச்சிட்டாரு. இப்ப மனுஷன் நான் என்ன செய்யணும்னு எப்படி அவன் தெரிஞ்சுக்கிறது? அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சா அவன் எப்படி இருக்கணும்னு அவன் தெரிஞ்சுப்பான். அவர் எப்படி இருக்கணும், அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சா நான் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுப்பேன். இப்போ தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நித்தியமான தேவன். தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நித்தியமான தேவன். அப்ப மனிதனை படைக்கும் பொழுது எப்படிதான் படைச்சாரு? நித்தியமான மனிதனாதான் படைச்சாரு. அப்போ நித்தியமான தேவனை குறிச்சு அறிவு இல்லைன்னா நித்தியமான நம்மளை குறிச்சு நம்மளுக்கு ஒன்னும் தெரியாது. நம்ம என்ன வேணா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு காரியத்துல நீங்க கஷ்டப்படும் பொழுது, இப்போ இன்னைக்கு அந்த முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ஹார்ட் ஹீலிங் செஷன்ல, அப்போ நான் இந்த இடத்துல இப்படி கஷ்டப்படுறேன்னா நான் எந்த இடத்துல ஏதோ ஒரு தவறான ஒரு காரியம் என்னுடைய மனதுல இருக்கனாலதான் என்ன ஆகுது, அது வெளியே ஜீவனை கொண்டு வராமல் அது அந்த மற்ற காரியங்களை கொண்டு வருகிறது. அப்போ இத பார்க்கும் பொழுது தேவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ தேவனை நீங்க ராஜாவா அறிஞ்சுக்கிட்டா நீங்க எப்படி வாழ்வீங்க? இளவரசராக இளவரசிகளாக வாழ்வீங்க. ஏன்? அவர் என் அப்பா, அவர் ராஜா, நான் இளவரசன். ஐ எம் a princess and I am prince. தேவன் எல்லா ஆஸ்திகளை உடையவர்னு ஒரு அறிவு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கஷ்டப்பட மாட்டோம். சரி, அப்ப இளவரசனா வாழ்றது இளவரசியா வாழ்றதுன்னா என்ன? அப்போ நம்ம எப்படி அதுக்குன்னு ஒரு குதிரை எடுத்துட்டு அதுலயே வர முடியும்? அப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வரும்? அது நான் கடைசியில 3வது பாயிண்ட்ல எப்படி இது செயல்பாட்டுக்கு வரும், நான் யாருன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அது எப்படி நம்ம செயல்பாட்டுக்கு வரும், நான் 3வது பாயிண்ட சொல்றேன். 2வது, நாம் என்ன செய்கிறோம் தீர்மானிக்கும். அதாவது என்னுடைய தரிசனத்தை, அது நீங்க என்ன வேணா போட்டுக்கோங்க, என்னுடைய தரிசனமா இருக்கலாம். எதுதான் தீர்மானிக்கும்? தேவன் யாருன்னு நம்ம நியமிச்சாதான் என்னுடைய தரிசனம் என்ன, நான் எதற்காக படைக்கப்பட்டேன்னு தெரியும். நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். 2வது என்ன தெரிஞ்சுப்போம்? எதற்காக படைக்கப்பட்டேன். நித்திய தேவன் நித்திய மனிதனை நித்திய நோக்கத்தோட தான் படைச்சாரு. இன்னைக்கு நம்ம சிந்தனைகள்ல என்ன ஆயிடுச்சு, குறுகிடுச்சு. இன்னைக்கு நம்ம உலக வேலைன்னு பிரிச்சாச்சு, ஆவிக்குரிய வேலைன்னு பிரிச்சாச்சு. இன்னும் என்ன சிந்தனை வந்துருச்சு, நம்ம செய்யற இந்த உலக வேலை நம்ம மரிக்கிற வரைக்கும் தான் செய்ய போறோம், மரிச்சதுக்கு அப்புறம் எந்த வேலையும் செய்ய போறது இல்லை. அப்படின்னா 1000 வருட அரசாட்சிக்கு இந்த பூமிக்கு திருப்பி வந்த பிறகு, இந்த பூமிக்கு இறந்து உயிரோட எழுதி திருப்பி எங்கதான் வர போறோம்? இந்த பூமிக்கு வரும் பொழுது அந்த டைம் என்ன பண்ணுவோம்? வெறும் துதிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். இப்போ செய்யற வெவ்வேறு வேலைகள், ஏதோ ஒரு வேலையில வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம். இப்ப ஆழக்கடவுள்கள், அதாவது திரும்பி என்ன பண்ண போறாங்க? எல்லாரும் இந்த பூமியை ஆள போறாங்க. ஆள போறவங்க எப்படி ஆளுவாங்க? பெட்ல படுத்துக்கிட்டே அப்படியே ஆள முடியும்? காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்தாதான் என்ன பண்ண முடியும்? ஆளுகை செய்ய முடியும். அப்போ இனி தேவன் வரப்போற காலங்கள்ல நம்ம ஆளுகை செய்யணும்னா, அதாவது நித்திய காலமா நம்ம என்ன பண்ண போறோம்?
பூமியை தேவனோடு சேர்ந்து ஆள போகிறோம். ஆள போறது எப்படி ஆள போறோம்? சும்மா அப்படியே வீட்டுல சும்மா படுத்துக்கிட்டு தேவனை மட்டும் துதிச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம எழும்பி இப்போ என்னெல்லாம் செய்யறோமோ என்னது அப்பயும் செய்ய போகிறோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு நித்தியமான ஒரு நோக்கம் உண்டு. அது என்ன வேணாவும் இருக்கலாம். இப்போ மெக்கானிக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல கார் இருந்துச்சுன்னா அந்த காரை சரி செய்யறதுக்கு மெக்கானிக் வேணும். அதனால மெக்கானிக் குறைஞ்சவங்கன்னு இல்லை. அதனால நம்மள என்னன்னா இந்த மெக்கானிக் இவங்களெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு மாதிரி இவன் படிக்காதனால இப்படி வேலை செய்யறான் அப்படி கிடையாது. யார் என்ன வேலை செய்தாலும் அது எதைதான் மகிமைப்படுத்துது? தேவனை மகிமைப்படுத்துது. தேவன் அப்படிதான் மனுஷனை உருவாக்குனாரு. இப்போ நீங்க ஒரு வேலையை கீழான வேலைன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ மெக்கானிக் வேலைய ஒரு கீழ்த்தரமான வேலைன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே இந்த கிறிஸ்துவ போதனையை உலகம் ஃபுல்லா பரவிடுச்சு. எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு இந்த போதனையை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம இனி அந்த கீழ்த்தரமான வேலையை செய்யக்கூடாதுன்னு மெக்கானிக்கே இந்த உலகத்துல இல்லைன்னா காரை வாங்குவாங்க, ஓடுற வரைக்கும் ஓடிட்டு அப்புறம் என்ன பண்ண செய்யணும்? அடுத்த கார் தான் வாங்கணும். இல்ல பைக் வாங்கினாலும் சர்வீஸ் செய்ய ஆள் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒண்ணுக்கு, அதாவது ஒரு மனுஷன் என்ன பண்ணணும், இன்னொரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவணும். அதுதான் என்னது? சமுதாயம். ஒரு மனுஷன் இப்போ ஒரு டீச்சர் எடுக்கிறாங்க, டீச்சர் என்ன பண்றாங்க? ஹெல்ப் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வளர்ந்து அடுத்து என்ன பண்றாங்க? ஒரு லெவலுக்கு வராங்க. அடுத்து 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 அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க? ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே என்ன பண்றாங்க? யாருக்கோ உதவி செய்யறாங்க, யாரோ ஒருத்தங்களை சார்ந்து இருக்காங்க. தேவன் அவ்வாறுதான் என்னது? நித்திய நோக்கத்தோடு. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம செய்யற வேலை என்னது? நித்திய வேலை. அது பிசினஸா இருக்கட்டும், என்ன செஞ்சாலும் நம்ம செய்யற பிசினஸ் அடுத்து ஃபியூச்சர்லயும் செய்வோம். ஆனா இந்த மாதிரி செய்ய மாட்டோம். அதோட ஸ்டாண்டர்டே, அதோட ஆபரேஷன் லெவலே வேற லெவல்ல இருக்கும். அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நான் யாருன்னு எனக்கு தெரியணும். அதே நேரத்துல நான் என்ன செய்யணும்ன்றதும் தெரிஞ்சிருக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சாதான் நான் என்ன செய்யணும்ன்றது தெரிய வரும். நான் யாருன்னு தெரிஞ்சாதான் நான் என்ன செய்யணும்ன்றதே தெரிய வரும். அன்னைக்கு ஒருத்தவங்க சாட்சியில சொல்லும் போது இந்த சுவிசேஷத்தை அறிந்து 30 வருஷம் சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருந்தாங்க. 30 வருஷம் சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருந்தாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த சுவிசேஷத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது, இந்த சுவிசேஷத்தை அறியும் பொழுது அப்போதான் அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சோடனே அந்த 30 வருஷம் கழிச்சு அப்பதான் அவங்களுக்கு என்ன தெரியுது? 30 வருஷமா எனக்கு பிடிக்காத வேலையை நான் இவ்வளவு விரும்பி செஞ்சுக்கிட்டு இருக்கேனே தெரியுது. அவங்க சாட்சியில சொல்லும் போது சொன்னாங்க, எத்தனை வருஷம்? 30 வருஷமா அக்கௌண்ட்ஸே பிடிக்காம என்ன பண்றாங்க? அக்கௌண்ட்ஸ் இல்ல, ஆனா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபாரின் டாலர்ஸ்ல சொன்னாங்க, இத்தனை லட்சத்துக்கு சம்பளம், 30 வருஷம் சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு. எத்தனை வருஷம் செஞ்சிருக்காங்க? 30 வருஷம். இந்த சுவிசேஷம் போய் அவங்க யாருன்னு தெரிஞ்சு, தேவன் எதற்காக அவர்களை அந்த நோக்கத்தை தெரிஞ்சோடனே பார்த்தா என்னது? ஏதோ ஒரு பிடிக்காத, அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு இடத்த பிடிக்கும்னு நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டு தேவன் எதற்காக ஒரு பண்ண மாதிரி வச்சு அவங்க குதிரை மூலியமா என்ன பண்றாங்க? இந்த சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்றாங்க. குதிரையை வச்சு இந்த ஹார்ட் ஹீலிங் எல்லாமே குதிரையை வச்சு செய்யறாங்க. அப்போ நம்மளுக்கு நம்ம 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 என்ன நினைச்சிட்டு இருப்போம்? நம்ம செய்யற வேலை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு தெரிஞ்சுதான் பிடிச்சி அல்ல நம்ம பேசினாலும் முதல்ல நான் யாருன்னு நான் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? தேவன் யாருன்னு கண்டுபிடிப்போம். அடுத்துல தேவனுக்குள்ள நான் யாருன்னு தெரிஞ்சுப்போம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறப்ப எனக்கு என்ன குறிச்சு தேவன் என்ன நித்திய நோக்கத்தை வைத்து இருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த நித்திய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நித்திய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சுத்தி இருக்கவங்களை பார்த்து நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம்.
இப்போ உங்களுக்கு ஒரு இப்போ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் மெக்கானிக்கே வச்சுக்கோங்க. நித்திய நோக்கம் உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் தான் சம்பளம் தராங்கன்னா, பக்கத்துல இருக்க மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கோங்க. இந்த ஷெட்ல வேலை செய்யற மெக்கானிக்கு 10,000 ரூபாய் சம்பளம், அதே மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம்னா, என்னுடைய நித்திய நோக்கம் மெக்கானிக்கா இந்த ஷெட்ல மெக்கானிக்கா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எனக்கு இவன் 1,00,000 ரூபாய் வாங்குறான்றது என்னை பாதிக்காது. அவனை பார்த்து என்ன அவன் 1,00,000 ரூபாய் வாங்குறான், நான் 10,000 ரூபாய் தான், நானும் மெக்கானிக் தான் அவனும் மெக்கானிக்கல் இன்ஜினியர், என்ன அவன் கம்ப்யூட்டர்ல வரைபடம் போடுறான், நான் நேரா என்ன ஸ்பேனர்ல வச்சு ரிப்பேர் பண்றேன். நம்மளுக்கு அந்த அதிருப்தியே இருக்காது. அதிருப்தி இருக்குன்னா என்ன பண்ணும், தேவன்கிட்ட கேட்கணும், உண்மையிலேயே இது என் நோக்கமா? சுத்தி இருக்கவங்க என்னென்ன பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வராது, பொறாம வராது. நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு சமாதானம். இல்ல, தேவன் எனக்கு படைத்ததுக்கு நான் செய்யறேன். அது என்ன வேலையா இருக்கட்டும், அது எந்த வேலையா இருந்தாலும், அது என்ன பிசினஸா இருந்தாலும். இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்போம், இப்போ ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு நல்லா வளர்ந்து வரும். ஒரு லெவல்ல என்ன ஆகும், அப்படியே அந்த பிசினஸ் ஒரே லெவல்ல இருக்கும்போது திடீர்னு பக்கத்துல பார்த்தா புதுசா ஒரு பிசினஸ் வந்து ஆரம்பிச்சு நம்மளை விட மேல வளரும் போது திடீர்னு நம்ம மைண்ட் என்ன யோசிக்க கூடாது, அந்த பிசினஸ்ல பேசாம இதை விட்டுட்டு அதுல இறங்கிடலான்னு யோசிச்சா நம்ம பிசினஸ் நம்மளுக்கு நோக்கமான்றது நம்ம கேள்விக்குறியாயிடுது. இப்போ மெக்கானிக்கு அவன் அந்த பிசினஸ், இப்போ ஒரு பிசினஸ் மேனுக்கோ ஒரு மெக்கானிக்கோ அதுதான் அவன் நோக்கம்னா, அதை தவிர்த்து அவன் என்ன செஞ்சாலும் என்ன ஆகாது, அவனுக்கு சந்தோஷமும் கிடைக்காது. செஞ்சாலும் அவனால அதுல முழுமையா அடைய முடியாது. இப்போ ஒரு மண்பானை வச்சிருக்காங்க. சில மண்பானை வந்து வெளியே வச்சிருப்பாங்க, தண்ணி வச்சு கால் கழுவுறதுக்குன்னு வெளியே வச்சிருப்பாங்க ஒரு பக்கெட்டை. அதே இன்னொரு பக்கெட்டை வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. வெளியே இருக்க பக்கெட்டு அதால வெயில் தாங்க முடியும், அந்த பக்கெட்டை உள்ள வந்து வச்சா வீடு அழுக்காயிடும். அந்த பாத்ரூமை திறந்து பார்க்கும் போது பாத்ரூம் நீட்டா இருக்காது, ஏன்னா அந்த பக்கெட் எவ்வளவு இருக்கும், அழுக்கா இருக்கும். அது எங்கதான் வைக்கப்படணும், வெளியே தான் வைக்கப்படணும். இந்த உள்ள இருக்க பக்கெட்டை தூக்கி வெளியே வச்சா அது வெயில் தாங்காது. அதுக்குன்னு வெளியே இருக்க பக்கெட்டை கீழும் உள்ள இருக்க பக்கெட்டு மேலும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே நித்தியமான நோக்கம்தான், ரெண்டுமே தேவனுடைய நோக்கத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா வெளியே இருக்க பக்கெட்டு இல்லைன்னா கால் கழுவாம அழுக்கோட வீட்டுக்குள்ள வந்துருவாங்க, வீட்டு அழுக்காயிடும். பாத்ரூம்குள்ள இருக்க வேண்டிய பக்கெட் இல்லைன்னா அதுவும் பிரச்சனை தான். அதனால ஒரு என்னவா இருந்தாலும், இப்போ நம்ம உடம்புல சரீரத்தை கூட எடுத்துக்கோங்க. இப்போ மூளை என்ன நினைக்குது, நான் தான் பெருசுன்னு நினைச்சா இதயம் துடிக்க நின்னுச்சுன்னா என்ன, மூளை செத்துருது. இல்ல இதயம் மட்டும் துடிச்சுக்கிட்டு இருக்குது, இதயம் நான் தான் பெருசுன்னு நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா, மூளை இல்ல நீ பெருசுன்னு நினைச்சா அது செயலுக்கு நின்னுச்சுன்னா எதுவுமே வேலை செய்யாது, சும்மா இதயம் மட்டும்தான் துடிச்சுட்டு இருக்கும். அப்போ எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. அது வந்து ஊழியமா இருக்கலாம், இல்ல வேலையா இருக்கலாம். ரெண்டுமே தேவன் பார்வையில நித்தியமான நோக்கம். நீங்க மெக்கானிக்கா இருந்தாலும் சரி, மிஷினரியா இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் பண்ணாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே தேவன் பார்வையில நித்தியமான நோக்கம்தான். தேவன் வந்து இல்ல இவர் வந்து எனக்கு மிஷினரியா இருந்தாரு அதனால இவர் எனக்கு மேல கிடையாது. தேவன் பார்க்கும்போது ரெண்டு பேரும் என்னதான் பார்ப்பாரு, நான் உனக்கு தந்த நித்தியமான நோக்கம், அதை நீ நித்திய காலம் வரைக்கும் செய்யணும். அப்போ இவ்வளவு பெரிய நித்தியமான நோக்கத்தை அறிவதற்கு என்ன அறிஞ்சிருக்கணும், நான் யாருன்னு அறிஞ்சிருக்கணும். நான் யாருன்னு அறிவதற்கு முன்பு என்ன அறிஞ்சிருக்கணும், தேவன் யாருன்னு அறிஞ்சிருக்கணும். அதனால நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அதை என்ன பண்ணோம், சந்தோஷமா தேவனை இதன் மூலியமா ஆராதிக்கிற, இது தேவன் தந்த நித்தியமான வேலை.
நான் பரலோகத்துக்கு போய் நான் மரித்து உயிர் தெளிந்து நான் திரும்ப வந்தாலும் நான் இந்த வேலை தான் செய்வேன். என்ன இந்த மாதிரி செய்ய மாட்டேன், அவ்வளவுதான். ஆனா எனக்குன்னு தேவன் இப்போ டீச்சிங்னு வச்சிருந்தாருன்னா அந்த டைம் ஏதோ ஒரு டீச்சிங் இருக்கும். இப்போ மாதிரி கஷ்டப்பட்டு என்ன டீச்சிங் பண்ண போறது இல்ல, பிசினஸ். அப்போ ஏதோ ஒரு பிசினஸ் செய்ய போறோம். ஏதோ ஒரு விதத்துல என்ன ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு முக்கியம் நித்தியமான நோக்கத்தை அறிவதுன்னு பாத்துக்கோங்க. நீங்க இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒண்ணு பழகிட்டு அதுக்கப்புறம் நித்திய காலம் வரும் பொழுது அங்க போய் தேவன் வேற சொல்லும் போது ஏன் கஷ்டப்படணும்? இப்பயே அதை தெரிஞ்சு அதை பிராக்டிஸ் பண்ணி அப்ப அத அந்த ஸ்டாண்டர்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா தேவன் யாருன்னு நம்ம அறிஞ்சுக்கிட்டு இந்த நித்திய நோக்கத்துக்குள்ள நம்ம அறிஞ்சு நம்ம செயல்படும் பொழுது நித்திய காலத்தில் நம்ம எப்படி செய்ய போறோமோ அதை இப்பயே நம்மளால செய்ய முடியும். நான் திருப்பி சொல்றேன், தேவன் உங்களுக்குன்னு ஒரு நித்திய நோக்கத்தை வச்சிருக்காரு. தேவன் யாருன்னு முழுமையா நம்ம அறிஞ்சு இந்த நித்திய நோக்கத்தையும் அறிஞ்சு அந்த நித்திய நோக்கத்தை நாம் செயல்படும் பொழுது நித்திய காலமா இதை எப்படி நம்ம வேற ஒரு தேவன் ஆளுகை செய்யும் பொழுது எப்படி ஒரு வேற டைமென்ஷன்ல செய்வோமோ அந்த டைமென்ஷன்ல இப்பயே செய்ய முடியும். அந்த அந்த காலத்துல இப்போ தேவன் ஆளுகை செய்யும் பொழுது இப்போ எடுத்துக்கோங்க, இப்போ டீச்சரா இருக்கவங்க இப்போ என்ன பண்றாங்க, காலைல போனோடனே ஸ்டூடெண்ட்ஸ்ட அவ்வளோ கத்துறாங்க. ஏன் படிச்சுட்டு வர மாட்டேங்கிறான், அவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டாலும் என்ன ஆகுது, ரிசல்ட் வரல. 100% ரிசல்ட் காட்டணும். ஆனா தேவன் ஆளுகை செய்யும் போது என்ன, கிளாஸ்குள்ள போவாங்க, சும்மா என்னன்னு எழுதணும்னு என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு மனப்பாடம் பண்ற அளவுக்கு திறன் வளர்ந்திருக்கும். நாம் தேவன் யாருன்னு அறிந்து நாம் நித்திய நோக்கத்துல செயல்படும் பொழுது அப்போ நடக்க வேண்டிய அந்த வேலைகள் இப்பயே நடக்கும். அப்போ இப்பயே கிளாஸ்குள்ள போய் ஒரு லைன் எழுதுனா அவங்களால என்ன பண்ண முடியும், மனப்பாடம் பண்ண முடியும். ஆனா நம்ம எதுல இருந்து செயல்படணும், தேவன் யார் என்ற அறிவுல இருந்து செயல்படணும். அது ஊழியமா இருக்கலாம், இல்ல பிசினஸா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் பிசினஸ் செய்யணும்? போட்ட காசு ஒரு வாரம் வருது, அடுத்த வாரம் அந்த போட்ட காசை எடுக்க முடியல. கஷ்டமா. ஆனா நம்ம அந்த நித்திய நோக்கத்தோடு தேவனுடைய நித்திய அறிவோடு தேவன் யார் என்ற அந்த நித்திய அறிவுல செய்யும் பொழுது நம்மளுக்கு அந்த கஷ்டமே கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமானவர்களாய் பார்ப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு இது புரியவே புரியாது. ஏன்னா நம்ம செய்யறது எனக்கு தெரிஞ்ச அறிவுல இல்ல, தேவன் யார் என்ற அறிவுல இருந்து செய்யறோம். இப்போ நான் திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ்கே வரேன். இப்போ டீச்சர் இருக்காங்க, இப்போ நான் கஷ்டப்பட்டு அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாதான் அவனுக்கு புரியும். சரி, தேவன் யார் என்ற அறிவுல இருந்து செய்யறதுன்னா ஞானத்தில் குறைவுள்ளவன் யார்கிட்ட கேட்கணும், தேவனிடத்தில் கேட்கணும். இப்போ தேவனுடைய அறிவுல இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. தேவன் யார் என்று அந்த அறிவுல இருந்து சொல்லி கொடுத்தா இவன் படிக்காதவனா வந்து உட்கார்ந்தாலும் இவங்க எந்த அறிவுல இருந்து சொல்லி கொடுப்பாங்க, தேவன் ஞானத்தை அருளுவார் என்ற அந்த ஒரு இதுல இருந்து தேவன் யார் என்ற அந்த ஞானத்தோடு இங்க சொல்லி கொடுக்கும் பொழுது இங்க ஸ்டூடெண்ட் மக்கா உட்கார்ந்தாலும் அங்க ஞானம் அருளப்பட்டு என்ன ஆயிடும், படிப்பான். இதுக்கு முக்கியம் எங்க, தேவன் யார். சரி, இந்த தேவன் யார் தேவன் யாருன்னே சொல்லிக்கிட்டு இருக்கோமே, அப்போ நான் தேவன் சரியாதான் புரிஞ்சுக்கிறேன்னா? ஏன்னா வார வாரம் வந்து என்ன சொல்றாங்க, தேவன் நல்லவர், தேவன் கிருபை அளிக்கிறார், தேவன் நோயை தரல, இதெல்லாம் என்னன்னு நம்ப முடியுது. ஆனா இது உண்மையிலேயே நான் நம்புறேன்னான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இது 15 நாளா நீங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தேவன் யாருன்னு கேட்டிருக்கீங்க. இப்போ தேவன் குடும்பத்துல இருக்காரு, திருத்துவ தேவன் இருக்காரு, தேவன் அப்பாவா இருக்காரு, இதெல்லாம் கேட்டாச்சு. ஆனா இதெல்லாம் கேட்டோம், நான் என் வாழ்க்கையில இது அப்ளை பண்றேனா, இது என்னாவது அப்ளை ஆகுதான்னு எப்படி தெரிகிறது? முதலாவது ஸ்டெப் 1 என்ன,
முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்போம். 15 நாள் என்ன பண்ணிருக்கீங்க? தேவன் யாருன்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டாவது, அது நம்மளுடைய அறிவுக்குள்ள செல்லும். இட் கோஸ் இன்டு யுவர் மெமரி. அது நம்மளுடைய அறிவுக்குள்ள செல்லும். இப்போ 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 நான் டக்குன்னு என்ன கேட்டேன்? 15 நாள் என்ன கேட்டீங்கன்னு என்ன சொன்னாங்க? ஒரு 10 பாயிண்ட் கடகடன்னு சொன்னாங்க. இது எதுல இருந்து சொன்னாங்க? அறிவுல இருந்து சொன்னாங்க. இப்போ இங்கே நின்னுட்டோம்னா இது நம்மளுடைய வாழ்க்கையில் செயலில் வராது. இது இங்கே நின்னுட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்ல வராது. மூன்றாவது ஒரு படிக்கு போனோம். திரும்ப திரும்ப இதை கேட்டு இதை சப்கான்சியஸ் மெமரிக்கு கொண்டு போனோம். ஃபர்ஸ்ட் வந்து கான்சியஸ் மெமரி. அதாவது என்னன்னா, எனக்கு என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். இப்போ 15 நாள என்ன கேட்டீங்கன்னு என்ன பண்ணிட்டாங்க? கடகடன்னு சொல்லிட்டாங்க. இது என்னது? கான்சியஸ் மெமரி. சப்கான்சியஸ் மெமரின்னு ஒண்ணு இருக்கு. சப்கான்சியஸ் மெமரினா, நான் திரும்ப திரும்ப கேட்க கேட்க இந்த காரியங்கள் என்னை அறியாமலே நான் அறிவுக்குள்ள போயிட்டே இருக்கும். போய் எங்கேயோ ஒரு இடத்துல தங்கும். தங்கி என்ன ஆகும்? அது தானா செயல்படும். இப்போ கான்சியஸ் மெமரிக்கும் சப்கான்சியஸ் மெமரிக்கும் நான் புரியுற மாதிரி நான் காட்டுறேன். போவாசிங்க. இப்போ இப்போ பாருங்க. இதோ இது என்னது? பெண்ணு. இப்போ நான் இப்போ இவன் வந்து இருக்கான். இப்போ நார்மலா என்ன பண்ணிருப்பாங்க? டக்குன்னு பேனாவை பிடிச்சிருப்பாங்க. இவன் வந்து நான் என்ன சொல்றேன்னு செய்யறதுல அவன் மைண்டு ஃபிக்ஸ் ஆகும். இப்போ ஒரு பேனா உழுதுனா என்ன பண்ணுவோம்? உடனே பிடிக்க பார்ப்போம். இல்ல ஏதோ ஒண்ணு. இப்போ காலையில எந்திரிக்கிறான். காலையில எந்திரிச்சோன்னு என்னென்ன செஞ்ச? பல்லு விளக்குன, குளிச்சேன். சரி, பல்லு விளக்குன, குளிச்ச. இது எதெல்லாம் உங்க அம்மா சொல்லி செஞ்ச இல்ல தானா எதெல்லாம் செஞ்ச? எல்லாமே எல்லாமே சொல்லிதான் செஞ்சியா? சரி, இப்போ கீபோர்டு வாசிக்கிற. கீபோர்டு எதுல இருந்து வாசிப்ப? அதாவது நீ கத்துக்கிட்ட இருந்து வாசிக்கிற. கத்துக்கிட்ட இருந்து ஒரு 4 வாட்டி வாசிப்ப. நல்லா கத்துக்கிட்ட பிறகு இப்போ ஏதோ ஒரு பாட்டு நான் பாடினா உன்னால ராகத்தை எப்படி எடுக்க முடியுது? அது மனசுல அது என்ன ஆயிடுது? ஏதோ ஒரு பாட்டு. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கும் போது இந்த ஸ்கேலை புடின்னு சொல்றோம். ஆனா அவன் அந்த பாட்டை வாசிக்க வாசிக்க, நான் இப்போ சி ஸ்கேலுன்னு சொல்லிட்டு நான் ஜில வாசிச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவான்? ஜிக்கு போயிடுவான். எப்படி போறான்? அவன் கை தானா போகும். அவன் கை தானா போகும். இப்போ டீச்சர்லாம் இந்த கிளாஸுக்கு போனா கேட்பாங்க, ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வர மறக்கிற, ஆனா சாப்பிட மறக்கிறியா? ஏன் சாப்பிட மறக்க மாட்டேங்கிறோம்? அதை திரும்ப செஞ்சு 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 என்ன ஆயிடுது? சப்கான்சியஸ் மெமரி. ஹோம்ஒர்க் வந்து செய்யணும்ன்றது சப்கான்சியஸ் மெமரியில இல்ல. படிக்கிறவன் செஞ்சு செஞ்சு என்ன பண்ணிடுவான்? ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு போனோடனே பாடத்தை திறந்து என்ன ஹோம்ஒர்க்னு பார்ப்பான். விளையாட்டு பிள்ளை என்ன பண்ணும்? வீட்டுக்கு போய் டிவி முன்னாடி தான் உட்காரும். ஹோம்ஒர்க் எடுத்து பார்க்கணும்னு அது சப்கான்சியஸ் மெமரியில இருக்காது. அது அப்படி உட்காந்து ஒரு 1 hour கழிச்சு பார்த்து திடீர்னு மெமரிக்குள்ள, ஐயோ டீச்சர் இப்படி சொன்னாங்க, இல்ல அம்மா வந்துட்டு என்னடா ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களான்னு கேட்ட பிறகுதான் என்ன வரும்? ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களே ஞாபகம் வரும். அது சாப்பிடாம இருக்கிறது காரணங்கள் இருக்குக்கா. போன மார்க் சாப்பிடலாம் கேக்குறது. அதான் ஏதோ ஒரு இடத்துல எங்க ஆயிடுது? சப்கான்சியஸ் மெமரி. நம்ம செய்யற ஒவ்வொரு சில காரியங்கள் எங்கிருந்து செய்வோம்? மெமரியில இருந்து செய்வோம். சில காரியங்கள் சப்கான்சியஸ் மெமரியில இருந்து செய்வோம். எனக்கு இந்த மெசேஜ் நான் தியானிச்சுட்டு, நான் இந்த மெசேஜ் எடுக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் இப்படி மெசேஜ் எடுக்கிறேன் நான். ஏன்னா நான் முன்னாடி கேட்ட சத்தியங்கள் வேற. அந்த சத்தியங்களை கேட்டு கேட்டு அந்த சத்தியங்கள்ல எனக்கு மெசேஜ் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்ச பிறகு மெசேஜ் எடுக்கணும்னா அவ்வளவு கஷ்டப்படுவேன். ஏன் கஷ்டப்படுவேன்னா, பழைய மெசேஜும் பழைய இவ்வளவு காரியங்கள் கேட்டிருப்போம். இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் தவறு, நாம் இப்ப கேட்கிற சுவிசேஷம் தான் சரின்னு சொல்லி இந்த சுவிசேஷத்துல எடுக்கிறதுக்கே மெசேஜ் எடுக்க கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த வாட்டி உட்காந்து எடுக்கும் போது எனக்கு ஈஸியா வர ஆரம்பிச்சுது. அப்போதான் நான் ஒண்ணு அறிஞ்சேன். நான் திரும்ப திரும்ப கேட்க கேட்க வாரம் முழுசும் அதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரே சுவிசேஷத்தை தான்
தேவன் யாருன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்க, இப்ப என்ன ஆகுது, சப்கான்சியஸ் மெமரியில இருந்து இதெல்லாம் வருது. மெமரியில இருந்து வர்றது வேற, சப்கான்சியஸ் மெமரியில இருந்து வர்றது வேற. ஆனா இத நீங்க இந்த 15 நாள் பாடத்தை திரும்ப திரும்ப நீங்க கேட்டாதான் எங்க போவோம், சப்கான்சியஸ் மெமரிக்கே போகும். இல்ல எனக்கு ஒரே வாட்டி போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மெமரியில தான் நிற்கும். ஒரு 3 வாரம் கழிச்சு இது எதுவுமே உங்க மைண்ட்ல இருக்காது. நான் சில செய்திகள்லாம் கேட்டேன்னா அந்த வாரத்துல 6 முறை கேட்டாதான் அந்த செய்தியில என்னன்னு இருக்குன்றதே கொஞ்சமாவது புரியும். அதாவது நான் சொல்றது சிந்தனையில நான் அந்த 6வது முறை கேட்கும் போது அவர் என்ன பேச வராருன்னு என்னால சொல்ல முடியும். ஏன்னா என்ன, 6 முறை நான் கேட்டிருக்கேன். ஆனா அது என் சப்கான்சியஸ் மெமரிக்குள்ள போகும்போது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, லாஸ்ட் இயர் எண்ட்ல தேங்க்ஸ் கிவிங் குறிச்சு பேசினாங்க. என்னது, தேங்க்ஸ் கிவிங் குறிச்சு எப்படியெல்லாம் நன்றி உள்ள இருதயமா இருக்கணும், நன்றி உள்ள இருதயமாய் ஏன் இருக்கணும், அதெல்லாம் நிறைய காரியங்கள் பேசினாங்க. அந்த விஷயத்த நான் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு என் சப்கான்சியஸ் மெமரிக்குள்ள நான் ஏத்தாம என் மெமரிக்குள்ள மட்டும் நான் வச்சிருந்தேன்னா ஒரு வாரத்துக்கு நான் தேவனுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்வேன். ஒரு வாரத்துக்கு என்னால தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோட இருக்க முடியும். ரெண்டாவது, நம்ம என்ன திடீர்னு நன்றியை சொல்ற நிறுத்திட்டோன்னு இருக்கோம். அந்த 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 ஃபர்ஸ்ட் டைம் கேட்டோடனே அவர் தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் இவ்வளவு முக்கியம்னு சொன்னோடனே, ஐயோ அப்ப நம்ம தேவனுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும்னு என்ன பண்றோம், அந்த ஒரு வாரம் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு 2 வாரம் கழிச்சு பார்த்தா எதுக்குமே நன்றி இல்லை. ஏன் அப்படி போச்சு? அது எங்க மட்டும் இருந்துச்சு, கான்சியஸ் மெமரி, எனக்கு தெரிந்த அறிவுல மட்டும்தான் இருந்துச்சு. சப்கான்சியஸ் மெமரிக்குள்ள நான் அதை ஏத்தும் பொழுது, சப்கான்சியஸ் மெமரிக்குள்ள நம்ம எஃபோர்ட் போட்டுதான் நம்ம ஏத்தணும். திரும்ப திரும்ப கேட்டு கேட்டுதான் அது உள்ள ஏறும். திரும்ப திரும்ப அதை கேட்காம அது என்ன பண்ணாது, உள்ள ஏறாது. அப்படி ஏறலைன்னா நம்மளால அதை கை கொள்ளவே முடியாது. அது நம்ம அறியாமலே கை கொள்றது இருக்குல்ல. இப்போ மீனுக்கு நீங்க சொல்ல தேவையில்லை. இப்போ குட்டி மீன்னால என்ன பண்ணுது, தானா நீந்த ஆரம்பிச்சிருது. இப்போ பசங்களே நல்லா வளர்ற பசங்க தானா ஒரு லெவல்ல தவழ்றாங்க, தானா ஒரு லெவல்ல. அது ஏன் காலம் காலமா அந்த சப்கான்சியஸ் மெமரியில இருந்துகிட்டே வருது. ஆதாம் முதல் கொண்டு சப்கான்சியஸ் மெமரியில என்ன, சின்ன குழந்தை இத்தனை மாசத்துல தானா என்ன வளர்ச்சி அடைஞ்சு இத்தனை மாசத்துல தவழணும், இத்தனை மாசத்துல நடக்க ஆரம்பிக்கணும், இத்தனை மாசத்துல பேச. நீங்க என்ன சில குழந்தைகள் கஷ்டப்படலாம், அவங்களுக்கு என்ன பண்ணும், ட்ரைனிங் பண்ணி அதை கொண்டு வருவாங்க. இப்போ இதை திரும்ப திரும்ப கேட்கறது. இப்போ நான் அட்டன் பண்ற அந்த பாஸ்டர் என்ன சொல்வார்னா, 1 ஹவருக்கு ஒன்ஸ் அலாரம் வைக்கணுமா. 1 ஹவருக்கு ஒன்ஸ் அலாரம் வச்சு அந்த அலாரம் அடிக்கும் போது ஸ்டாப் பண்ணிட்டு தேவன் நல்லவர், ஏதாவது ஒருக்காக தேவன் நல்லவர்னு துதிக்கணுமா. துதிச்சுட்டு போனை வச்சுட்டு விட்டுணும். மறுபடியும் அந்த 1 ஹவர்னா ஒரு தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு செஞ்சிட்டீங்கன்னா 2வது வருஷம் அலாரம் அடிக்காமல என்ன பண்ணுவீங்க, தானா செய்ய ஆரம்பிப்பீங்க. அதாவது இப்போ காலைல 7 மணிக்கு எந்திரிச்சு ஜபம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு, 9 மணிக்கு முதல் அலாரம் அடிக்கும். 9 மணிக்கு அடிச்சோடனே அலாரம் ஆஃப் பண்ணிட்டு வேலையிலேயே கண்ணெல்லாம் முடியல இல்ல, தேவனை துதிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இல்ல, தேவனுக்கு நன்றி செலுத்த, இவ்வளவு நேரம் எனக்கு வேலை செய்ய உதவி செஞ்சீங்களே நன்றி, அவ்வளவுதான். அடுத்த 1 ஹவர் கழிச்சு அடுத்த அலாரம் அடிக்கும். அப்போ வேற ஏதாவது ஒரு ரீசனுக்கு சும்மா அப்போ என்ன நடக்குதோ அதுக்கு நன்றி சொல்லி சொல்லி அந்த அவர் சாட்சியில சொன்னார். அந்த பாஸ்டர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி 1 ஹவர் அலாரம் வச்சு செய்யுங்கன்றாரு. அதை ஒருத்தர் சீரியஸா எடுத்து செஞ்சு என் வாழ்க்கையில இப்படி செஞ்சதுனால தேவனை நான் இவ்வாறு நான் பார்க்க ஆரம்பித்தேன்னு சொன்னார். அந்த நன்றி சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சு, தேவனை நான் எங்கெல்லாம் தேவனை வேற மாதிரி பார்த்தேனோ என்னுடைய பார்வை என்ன ஆயிடுச்சு, தானாகவே மாற ஆரம்பித்தது. இது அப்படியே 1 வருஷம் செய்யும் போது 2வது வருஷம் அலாரம் இல்லாமலே என்ன ஆயிடும், ஏன்னா அது எங்க போயிடுச்சு,
சப்கான்ஷியஸ் மெமரி. இப்போ நான் கார் ஓட்டிட்டு வரோம், பைக் ஓட்டுறோம். ஃபர்ஸ்ட் ஓட்டும் போது என்ன சொல்றாங்க? கிளச்சை மிதிங்க, ஃபர்ஸ்ட் கீர் போடுங்க, கிளச்சை மெதுவா விட்டுட்டு ஆக்சிலேட் கொடுங்க. சரி, அப்போ சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நான் ஒரு வாட்டி போடும் போதும் என் மெமரி கொண்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கிளச்சை மிதிக்கணும், அப்புறம் ஃபர்ஸ்ட் கீர். அப்படி நான் போட மாட்டேன். தானா டக்கு டக்குன்னு என்ன ஆகும்? போட்டு போயிட்டே இருப்போம். ஏன் போட்டு போயிட்டே இருக்கோம்? கார் ஓட்டி ஓட்டி பழகுதுல என்ன ஆயிடுச்சு? ஆனா ஃபர்ஸ்ட் கத்துக்கும் போது என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் மெதுவா மூவ் பண்ணும்போது கீழே பார்ப்போம், கிளச்சை ஃபுல்லா மிதிச்சிருக்கேனா. அப்புறம் கீரை திரும்பி பார்ப்போம், ஃபர்ஸ்ட் கீர் போட்டிருக்கேனா. அப்புறம் மெதுவா விடுவோம். அப்புறம் ஆக்சிலேட்டர்ல கால் வைக்கிறோமான்னு பார்ப்போம். ஆனா இப்போ ஓட்டி ஓட்டி என்ன பழக்கம் ஆயிடுச்சு? தானா ஆக்சிலேட்டர் எது, பிரேக் எது, கிளச் எது நான் பார்க்காமலே ரோட பார்த்துக்கிட்டே என்ன இங்க கீரை மாற்ற முடியுது, எல்லாமே செய்ய முடியுது. இப்போ தேவன் யாருன்றது நம்மளுடைய அறிவுல மட்டும் இருக்கக்கூடாது, என்னுடைய உள் அறிவு, அதாவது சப்கான்சியஸ் மெமரிக்குள்ள போகணும். இந்த சப்கான்சியஸ் மெமரிக்குள்ள போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சப்கான்சியஸ் மெமரிக்குள்ள போனாதான் நாம் எப்படி வாழுகிறோம் என்று நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே நீங்க வித்தியாசமா செயல்படுறீங்க, அழுதுகிட்டு புலம்பிட்டு, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது, என்ன மாதிரி இந்த பிரச்சனை யாருக்குமே கிடையாது, இந்த மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. இப்படி சொல்றாங்கனாலே என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இந்த சுவிசேஷம் புரியல, தேவன் யாருன்னு அவங்க சப்கான்சியஸ் மெமரிக்குள்ள போல. தேவன் நல்லவர்னு எங்க இருக்கு? அறிவுல இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னே அழுகிறது, புலம்புறது, அந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன அர்த்தம்? அவங்களுக்கு சப்கான்சியஸ் மெமரிக்குள்ள தேவன் யாருன்னு போல. நான் பைபிள்ல 3 எக்ஸாம்பிள் காட்டுறேன். மத்தேயு 17:1-8 பாத்தீங்கன்னா, அந்த மறுரூப மலையில 3 பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க? மோசே, எலியா, இயேசு. மோசே, எலியா, இயேசு. இப்ப 3 பேருடைய லைஃபை நான் ஷார்ட்டா சொல்றேன் எனக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல. மோசே பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 2:2 அந்த குழந்தை பெற்றெடுத்தோடனே அந்த குழந்தை எப்படி பாக்குறாங்க? மிகவும் அழகா இருந்தது. இந்த வார்த்தை எங்க வந்துச்சு? தேவன் படைத்து என்ன பண்றாரு? அந்த படைப்பை பார்க்கும்போது நல்லதுன்னு சொல்ற வார்த்தையை யார் சொல்றா? இப்போ இங்க யோகபேத் மோசஸை பார்த்து என்ன சொல்றாங்க? இது நல்லது. மோசே அங்க பிறக்கும் பொழுது அந்த வார்த்தை என்ன பயன்படுத்துங்க? எபிரேயத்துல தேவன் நல்லதுன்னு சொல்றதும் இங்க பயன்படுத்தும் வார்த்தையும் ஒரே வார்த்தை. தேவன் படைப்பை எப்படி அழகா படைச்சு அதை பாக்குறாரோ, யோகவேட் இங்க அவங்க குழந்தைய பெத்துட்டு எப்படி பாக்குறாங்க? நல்லதா பாக்குறாங்க. அங்க மட்டும் இல்ல, கடைசியில என்ன பண்றாங்க? ஒரு காலத்து மேல வைக்க முடியலன்னு ஒரு நாணல் பெட்டி செஞ்சு அனுப்புறாங்க. அந்த நாணல் பெட்டி அது பேலைன்னு இருக்கு. அதுதான் நோவாவுடைய பேலையும் இதுவும் ஒரே வார்த்தை. சரி, கடைசியில போய் பார்த்தா பார்வோனுடைய மகள் என்ன பண்றாங்க? மோசேவை எடுத்து வளர்க்குறாங்க. 10வது வசனத்துல பார்வோனுடைய மகளே என்ன சொல்றாங்க? நீங்க வளர்த்துருங்க, உங்களுக்கு நான் சம்பளம் தரேன்னு பார்வோனுடைய மகளே மோசேவை வளர்க்குறாங்க. இப்ப மோசே வளரும் பொழுது மோசேக்கு அவர் யாருன்னு தெரியும். ஏன்னா அவங்க அம்மா யோகபேட் என்னன்னு சொல்லி வளர்க்குறாங்க. நீ எதற்கா நீ எப்படி ஏன்னா மிரியாம் இதுலலாம் இந்த எக்ஸ்ட்ரா புக்ஸ்ல எல்லாம் படிக்கும் போது, கமெண்ட்ரிஸ்ல படிக்கும் போது, மிரியாம் மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? மோசே இப்படி ஒருத்தன் பிறப்பான், அவன் நம்மளை விடுதலை செய்வான். மிரியாம் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சில புக்ஸ்ல என்ன எழுதிருச்சுன்னா, மோசே யோகபேட் இப்படி கையில தூக்கும் போது, மோசையுடைய தாயார் மோசே இப்படி கையில தூக்கும் பொழுது அவனுடைய முகத்துல ஒரு பிரகாசம் தெரிஞ்சிடும். அது தேவனை போல உள்ள பிரகாசம் அப்படின்னு சொல்லிதான் அது நல்லதுன்னே அவங்க அதை பார்த்து சொன்னாங்க அப்படின்னும் சில இதுல எழுதிருச்சு. இப்படி மோசையை குறிச்சு தேவன் தீர்க்க தரிசனங்களை சொல்லி அது அவனுக்கும் தெரியும். மோசைக்கு தெரியுமா தெரியாது? அவன் தான் விடுதலை ஆக்கணும்னு மோசைக்கு தெரியும். அவனுக்கு தரிசனம் என்னன்னு, அவனுடைய தரிசனம் என்னன்னு அவனுக்கு தெரியும். அதே மாதிரி அவன் எதற்காக படைக்கப்பட்டான்னு அவனுக்கு தெரியும். அவன் என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு தேவன் யாருன்னு தெரியாம இருந்துச்சு.
அவனுக்கு தேவன் யாருன்னு தெரியாம இருந்தனால ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை போட்டு அடிக்கும் போது என்ன பண்ணிட்டான்? போய் நான் தான் விடுதலை செய்யணும்னு கொலை பண்ணிட்டான். அந்த காலத்துல அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆகணும்னா எப்படி விடுதலை ஆகணும்? இப்போ ஒருத்தவங்களை நம்ம அடிமைப்படுத்துறோம்னா, இப்ப நான் போவாச புடிச்சு வச்சிருக்கேன்னா, அவன் என் கையில இருந்து தப்பிக்கணும்னா அவன் என்னை விட பலவானா மாறணும், என் கூட சண்டை போட்டுதான் வெளியே போக முடியும். அப்போ அந்த காலத்துல இப்ப மோசே அந்த ஒரு இதுல அவனுக்கு நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நான் இஸ்ரவேலை விடுதலை ஆக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனுடைய தரிசனம், தேவன் என்ன தரிசனம் தந்திருக்காரு, இவங்க வந்து கானானு கூட்டு போனோம், எகிப்துல இருந்து இந்த மக்களை கூட்டிட்டு போனோம், நான் தான் தலைவனா இருந்து நடத்தணும்னு அவனுக்கு தெரியுது. ஆனா தேவன் யாருன்னு தெரியாதனால அவனுக்கு அந்த தரிசனத்தை நிறைவேற்ற தெரியல. அவன் அறிவுக்கு எப்படி இப்படி சண்டை போட்டுதான் வெளியே போக முடியும்னு என்ன பண்ணிட்டான்? ஒரு எகிப்தியனை போட்டோன்னே என்ன பண்ணிட்டாங்க? எல்லா எகிப்தியரும் சேர்ந்து இவன் கூட இவனை துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. இவனை கொல்ல போக ஆரம்பிக்கும் போது இவன் என்ன பண்றான்? ஓடி கடைசியில சீனாய் மலையில அங்க என்ன பாக்குறான்? எரிகிற முச்செடிய பாக்குறான். அங்க தேவன் யார் என்று அவன் அறிகிறான். அங்க தேவன் யாருன்னு அறிகிறான். எப்படி அறிகிறான்? அவன் முதல்ல தேவன்கிட்ட நீங்க யாருன்னு கேட்கிறான். அப்போ உங்களுடைய பேர் என்னன்னே சொல்றாரு, இருக்கிறாகவே இருக்கிறேன் என்று. அப்போ ஒரு அறிவு வந்துருச்சு. என்ன அவன் என்ன கேட்கிறான்? நீங்க தான் என்ன அனுப்புறீங்கன்னு எனக்கு அடையாளம் வேணும்னு என்ன சொல்றாரு? கோலை கீழே போடு பாம்பாகும், அதே மாதிரி கைய இதாகும், குஷ்ரோகம் சரியாகும், அந்த இதெல்லாம் சொல்லி காமிச்ச உடனே இப்போ அவன் எகிப்துக்குள்ள திரும்பி வரும் பொழுது இவன் இஸ்ரவேலர்கிட்ட போயிட்டு நான் உங்களை விடுதலை ஆக்குறேன்னு சொல்லப்ப இஸ்ரவேலர் அவன்கிட்ட என்ன எதிர்பார்த்திருப்பாங்க? நம்ம கூட சேர்ந்து போய் சண்டை போட்டு விடுதலை ஆக்கணும் தான் இஸ்ரவேலர் நினைச்சிருப்பாங்க. ஆனா மோசே மனதுல தேவன் யாருன்னு தெரிஞ்சனால அந்த இடத்துல வந்து நிக்கும் போது அவன் சண்டை போடணும்னு நிக்கல. அவன் அங்க சண்டை போடணும்னு நிக்கல. அவன் தேவன் அற்புதங்களை கொண்டு அவர் கையால் நம்மை விடுதலை செய்வாருன்னு அங்க நிக்கிறான். தரிசனம் ஒரே தரிசனம் தான். ஒண்ணு வந்து தேவன் யாருன்னு அவன் அறிவதற்கு முன்பதாக அவன் செயல்பட்டது வேற, தேவன் யாருன்னு அவன் அறிந்ததுக்கு அப்புறம் செயல்பட்டது வேற. அவனே செஞ்சு என்ன பண்ணிட்டான்? ஃபர்ஸ்ட் தேவன் யாருன்னு தெரியாதனால கொலை பண்ணிட்டான். இப்போ தேவன் யாருன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு எகிப்தியர் மேலேயும் அவன் கையை நீட்டல. அவன் என்ன பண்ணல? சுண்டு விரல கூட தூக்கல. அவன் எதுவுமே பண்ணல. அவன் என்ன பண்றான்? பேசுறான், தேவன் சொல்றத கோலை நீட்டு அடி, அதுதான் அவங்க செய்யறானே தவிர ஒரு எகிப்தியரை கூட என்ன பண்ணல. தேவன் அவர் கரத்தால் என்ன பண்றாரு? கூட்டிட்டு வர்றாரு. இந்த அறிவு அவனுக்கு முதல்ல எங்க இல்ல? முதல்ல இல்ல. அப்ப இது எப்படி செய்யணும்னு எப்படி அவனுக்கு வந்துச்சு? தேவன் யாருன்ற அந்த அறிவு தான். ஆனாலும் மோசே என்ன பண்றாரு? கடைசியில மோசேக்கு அவ்வளவு கோபம் வந்து கடைசியில கானானுக்குள்ள போக முடியாத மாதிரி தெரிஞ்சாலும் அவர் மரித்த பின்பு என்ன பண்றாரு? தேவன் அவர் சரீரத்துக்கு அவர் சரீரம் மறுரூபம் அடைஞ்சு எங்க வந்துட்டாரு? மறுரூப மலைக்கே வந்துட்டாரு. இப்போ தேவன் அவருக்கு தரிசனத்தை சொல்லிட்டார், தீர்க்க தரிசனம் வழியா. எல்லா ஜனங்களும் அவன்கிட்ட நீதான் சொல்லி வளர்த்துட்டாங்க. என்ன பண்ணிடுறான்? அவசரப்பட்டு செஞ்சிடறான். அப்பயும் தேவன் பொறுமையா இருந்து என்ன பண்றாரு? அவர் யாருன்னு அவனுக்கு புரிய வச்சு திரும்ப ஜனங்களை நடத்தி கொண்டு வர்றாரு. அப்படியும் என்ன பண்ணிடுறான்? சில ஒரு இடத்துல கோவப்பட்டு பேச வேண்டிய இடத்துல பாறையை அடைச்சு அவனால என்ன ஆயிடுது? கானானுக்குள் பிரவேசிக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வரும் பொழுதும் தேவன் அங்கேயும் அன்பா இருந்து என்ன பண்றாரு? அவனை மறுரூபமாக்கி என்ன பண்றாரு? அதே இடத்திற்கு திரும்பி கொண்டு வருகிறார். தேவன் எந்த அளவுக்கு மோசேயுடைய வாழ்க்கைய ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மோசேயுடைய எகிப்து தாயார் பேர் வந்து பெத்தியா. மோசேயுடைய எகிப்தின் தாயார் பேர் என்னது? பித்தியா. 1 நாளாகமம் 4:17 பாருங்க. 1 நாளாகமம் 4:17. எஸ்ராவின் குமாரர் எத்தேர், மேரேத், ஏபேர், யாலோன்,
மேரேத்தின் பெண்ஜாதி மிரியாமையும் சம்மாயிமையும் எஸ்தெமோவா ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றாள். 4:17 தானே? வித்யா பார்வோனின் குமார். இங்கிலீஷ்ல அவன் பெண்ஜாதியாகிய யெகுதியால் கேதோரின் தகப்பனாகிய யாரேதையும் சோக்கோவின் தகப்பனாகிய ஏபேரையும் சனோவாமின் தகப்பனாகிய யெக்குத்தியேலையும் பெற்றான். மேரேத் வாகம் பண்ணின பார்வனின் குமாரத்தியாகிய பித்தியாளின் குமாரன் இவர்களே. யாரு? பித்தியா. யாரு? பார்வோனுடைய குமாரத்தி. அதாவது இந்த பித்தியான்றது நேம்க்கு மீனிங் பாத்தீங்கன்னா டாட்டர் ஆஃப் யாவே, தேவனுடைய குமாரத்தி. எங்க இருந்து அவ டாட்டர் ஆஃப் யாவேன்னு அவளுக்கு பேர் வைக்கப்படுது? எகிப்துக்குள்ள இருக்கும் போது அவ பிறக்கும் போது வைக்கிறான். யார் வைக்கிறா? பார்வோன் வைக்கிறான். பார்வோன் முதல் குழந்தை இந்த பெண் குழந்தை பிறந்தோடனே அதுக்கு என்ன பேர் வைக்கிறான்? பித்தியா. அதுக்கு பேர் என்ன? டாட்டர் ஆஃப் யாவே அப்படின்னு வச்சு வளர்ந்து கடைசியில இவன் என்ன சொல்றான்? குழந்தைகளை கொல்லுன்னு சொல்லும் போது யாரு எடுத்து வளர்க்குறா? மோசேவை. பித்தியாவே, அதாவது டாட்டர் ஆஃப் யாவே எடுத்து வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்குற பித்தியா என்ன சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா? எனக்கு இது ரொம்ப நாள சந்தேகமா இருந்துச்சு. ஆனா இப்பதான் எனக்கு கிளியர் ஆச்சு. பார்வோன் ஏன் சாவலன்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. எல்லா முதல் குமாரரும் சாவுறாங்க. ராஜாவாகணும்னா அவன் ஃபர்ஸ்ட் சன்னா இருந்தாதான் ராஜாவாக முடியும். எல்டஸ்ட் சன் தான் ராஜாவாகணும். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம். அப்ப எல்டஸ்ட் சன்னா அவன் செத்துருக்கணும், மூத்த குமாரன்னா அவன் செத்துருக்கணும். அப்ப அவனுக்கு முன்னாடி யாரோ பிறந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பிறந்தது யாருன்னா பித்தியா தான். ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் பிறந்தது யாரு அவங்க குடும்பத்துல? பித்தியா மகள் தான் ஃபர்ஸ்ட். அப்போ அந்த வாதை வரும்போது யார் செத்துருக்கணும்? பித்தியா. இந்த குமாரத்தி என்ன பண்ணிருக்கணும்? செத்துருக்கணும். சிலர் என்ன சொல்றாங்கன்னா பித்தியா அரண்மனையிலிருந்து கிளம்பி மோசையோடு வந்து அவர்கள் வீட்டில் இருந்தார்களும் சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா அரண்மனையில இருந்தாங்க, தேவன் அவர்களை ஏன்னா டாட்டர் ஆஃப் யாவேனால தேவன் விட்டாரு. அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இதுதான். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மோசேவை காப்பாத்த, ஒரு மோசேவை நான் யாருன்னு அவன் தெரிஞ்சுக்கணும், மோசே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு எகிப்து தேசத்தின் ராஜா அவர் என்ன பண்ண போறாரு? வளர்ந்து வரும்போது எல்லா குழந்தைங்களும் அழிக்க போறாரு. அவருடைய மகளையே என்னன்னு பேர் வைக்கிறாரு? பித்தியான்னு வச்சு என்னுடைய குமாரத்தின் பேரை வச்சு அவளை அங்க வளர்த்து மோசேவையும் அங்க கையில கொடுத்து அப்படி வளர்த்து திரும்ப அவன் தவறு செய்யும் பொழுதும் முற்செடியில வந்து ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேலர்கள் ஏதாவது செய்யும் போது யார் கோவப்பட்டுருவா? மோசேக்கு கோவம் வந்துடும். ஏன்னா அவன் செய்யறான், தேவனை அவ்வளவு தூரத்தினால இவங்களுக்கு என்ன புரிஞ்சிக்க தெரியல. அதனால ஒரு இடத்துல கோபத்துல இவன் தேவன் யாருன்ற சுவிசேஷத்தை விட்டு வெளியே வரும்போது என்ன பண்ணிடுறான்? பாறைகிட்ட பேசுறதுக்கு பதிலா பாறையை போட்டு அடிச்சிடறான். அதனால என்ன பண்றான்? கானானுக்குள்ள அவன் அப்போ உள்ள வாழ்க்கையில கானானுக்குள்ள செல்ல முடியாத ஒரு நிலைமை ஆனாலும் தேவன் என்ன செய்யறாரு? அங்கிருந்து எடுத்து அவனை மறுரூபமாக்கி அவனுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து அவனை மறுரூபமாக்கி எங்க கொண்டு வந்துட்டாரு? மறுரூப மலைக்கு கொண்டு வந்துட்டாரு. சரி, எப்படி நீங்க சொல்றீங்க மோசேக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து மறுரூபம் ஆக்கினாருன்னு? இயேசு இறந்து உயிர் தெழுற வரைக்கும் எந்த பரிசுத்தவான்களும் எங்க போல? பரதேசி. எல்லாருமே எங்கதான் இருக்காங்க? இங்கே இந்த இதுல மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்கன்னு தான் இருக்கு வசனம். அப்போ மோசே அங்க மறுரூப மலைக்கு வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவர் இந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஆபிரகாம்லாம் எங்க இருந்தாரு? ஆபிரகாம் மடியில எல்லாரும் இலைப்பாரிட்டு இருந்தாங்க. அந்த இடம் என்னது? அது என்ன? இயேசு மரித்த பின்புதான் என்ன இங்க இருந்து அவர் பாதாளத்துக்கு இறங்கி இவர் பரிசுத்தவான்களை என்ன பண்றாரு? அவர் கூட்டு போற மாதிரி இவங்களையும் கூட்டிட்டு போறாரு. அப்ப அங்க மோசே இல்ல. மோசே எங்க வந்துட்டாரு? அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடியே மறுரூப மலையில அவரை மாதிரியே இவர் மறுரூபமாயி வந்து நிக்கிறாரு. அப்போ தேவன் அவர் யாருன்னு நம்ம அறிஞ்சுக்கிறதுல ரொம்ப வாஞ்சை உள்ளவரா இருக்கிறார். அவர் அந்த அளவுக்கு வேலை செய்யறாரு. நீங்க மோசேயோட வாழ்க்கையே நீங்க வேணா அப்புறம் அவனுடைய அம்மா பேரு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அடுத்து எலியாவை பாத்தீங்கன்னா அவர் சொன்னா
மலை நிக்குது, காகத்தால போஷிக்கப்படுறாரு. அப்புறம் இந்த வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு அற்புதம், கடைசியில வானத்துல இருந்து அக்னி இறக்குறாரு. அப்படி இப்படின்னு எல்லா அற்புதங்களும் செய்யறாரு. ஆனா ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுறாரு, தேவன் யாருன்னு மறந்து 1 ராஜாக்கள் 19:14. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெறு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இப்போ இவனுடைய வியூ ஆஃப் காட் எப்படி, நான் உங்களுக்காக வைராக்கியமா இருந்தேன், உங்களுக்காக என்ன பண்ணேன், எல்லா பலிபீடத்தையும் உடைச்சேன், உங்களுக்காக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், இப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கேன். இப்போ தேவனை எப்படி பாக்குறான், நான் மட்டும்தான் உங்களுக்காக இருக்கேன், மீதி எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா தேவன் எப்படி பாக்குறாரு, 19:18 பாருங்க. ஆனாலும் பாகாலுக்கு முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7,000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத் I have hid 7,000 people. நான் 7,000 பேர் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவாரு. நான் 7,000 பேரை நீ ஒருத்தன் தான் இருக்க. இவன் எப்படி பாக்குறான், நான் மட்டும் தான் இருக்கேன், எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு இவன் பாக்குறான். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, நான் 7,000 பேரை இன்னும் நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். ஆனா இப்படி சொல்லிட்டான் எலியா. அதனால இவனை விட்டுறணும்னு விடாம அவனுக்கு ஒரு ரதத்தை அனுப்பி அந்த ரதத்துல அவனை கூப்பிட்டு அவனுக்குள்ள அவர் வேலை செஞ்சு தேவன் யாருன்னு அவன் அறிஞ்சு அவனும் எங்க நிக்கிறான், மறுரூப மலையில நிக்கிறான். இப்படி 2 பேர் 3 பேர், அது 3வது ஆள் யாரு, இயேசு. ஆனா 3 பேர் நிக்கும் போது பிதா என்ன சொல்றாரு, மீதி 2 பேரை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கன்றார். மீதி 2 பேரை பார்க்காதீங்க. அவர் என்ன பண்ணல, மீதி பேதுரு என்ன சொல்றாரு, நம்ம கூடாரம் போடலாம்னு சொன்னோன்னே மேகம் மூடுது, சத்தம் கேக்குது, அதுக்கப்புறம் யாரை பார்க்க முடியல, மீதி 2 பேரை பார்க்க முடியல. யாரை மட்டும் தான் பார்த்தாங்க, இயேசுவை மட்டும் தான் பார்த்தாங்க. தேவனும் என்ன சொல்றாரு, நம்ம இயேசுவை மட்டும் தான் பார்க்கணும்ன்றாரு. தேவன் என்ன சொல்றாரு, இயேசுவை மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னா, இயேசுவை போல் எப்படி மாறுவது, இயேசுவை போல் எப்படி மாறுவது, இயேசுவை போல் எப்படி மாறுவதுன்றதை விட இயேசுவை போல் நம்ம ஏற்கனவே இருக்கோம். ஆனா இந்த இயேசுவை போல் எப்படி நாம் செயல்பட ஆரம்பிப்போம்னா, இயேசுவை போல் பிதாவை அறியும் பொழுதுதான் நாம் செயல்பட ஆரம்பிக்க முடியும். இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல மாறணும், அந்த குணம் மாறணும், இந்த குணம் மாறணும்னு நம்ம முயற்சி செய்யறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அந்த சுவாபங்கள்ல என்ன பண்ணப்பட்டுச்சு, நம்மளுக்குள்ள ஏற்கனவே இறக்கப்பட்டுடுச்சு. அப்போ நம்ம என்னதான் பண்ண முடியும், இயேசு பிதாவை எப்படி அறிஞ்சாருன்னு நம்ம அறியும் பொழுது இதெல்லாம் தானா செயல்பட ஆரம்பிக்கும். இயேசு இப்போ எலியாக்கு மோசேக்கு எப்படி அவரை குறிச்சு தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே சொல்லப்பட்டதோ அதே மாதிரிதான் யாருக்கும் சொல்லப்பட்டது, இயேசுக்கும் சொல்லப்பட்டது. எல்லாமே ஒரே மாதிரிதான் வளர்க்கப்படுறாங்க. ஆனா மோசே அவனுடைய தரிசனத்துல ஏதோ ஒரு இடத்துல தேவனை பற்றின அறிவு இல்லாதனால என்ன பண்ணிடுறாரு, மாறிடுறாரு. எலியாவும் ஏதோ ஒரு இடத்துல தேவனை பற்றின அறிவு இல்லாதனால ஏதோ ஒரு இடத்துல மாறிடுறாரு. ஆனா இயேசுவை பார்க்கும் பொழுது எந்த ஒரு இடத்துலயும், அது நல்லதோ கெட்டதோ சரி, அதுக்குன்னு வந்தா அப்போனா நம்மளுக்கு துக்கமே இருக்கக்கூடாதா? இயேசு துக்கப்பட்டாரா இல்லையா? லாசரு இறந்த போது துக்கப்பட்டாரு. ஆனா அந்த துக்கம் தேவனை பற்றின அறிவை அவர்கள் கலக்கவில்லை. அதாவது இமேஜினேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்ல இப்போ ஒரு டாக்டர் போய் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பார்க்கும்போது டாக்டர் இப்படி பார்த்துட்டு என்ன சொல்லுவாரு, சரி கேன்சர் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எழுதி கொடுத்தா நம்ம டெஸ்டே எடுத்துட்டு நம்ம இமேஜினேஷன்லாம் எங்க போயிடும், கேன்சர் வந்துருச்சு, கால் எடுத்துட்டாங்க, என்ன பண்ணிடுவாங்க, கல்லறையிலேயே
அடக்கம் பண்ணி நம்ம தேவனோடு இருக்க போறோன்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கனவு, நம்மளுடைய இமேஜினேஷன்ல நம்ம யோசிப்போம். நான் ஒண்ணுன்னு சொல்ல, இப்போ வேலையா இருக்கட்டும், ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டோம், தப்பு செஞ்சோடனே ஐயோ அடுத்து மேனேஜர் கூப்பிடுவாரு, மேனேஜர் திட்டுவாரு, மேனேஜர் என்ன பண்ண போறாரு, வேலையை விட்டு தூக்க போறாரு. பிசினஸ்ல என்னமோ ஆயிடுச்சு, ஒரு நாள் சேல்ஸே இல்லை, உடனே என்ன யோசிப்போம், அவ்வளவுதான் இந்த வாரம் போனியே இல்லை, இனி அடுத்து நான் எப்படி அதை கட்டுவேன் இதை கட்டுவேன்னு என்ன பண்றோம், நம்ம இமேஜினேஷன்ல ஒரு வரைபடத்தை வரைஞ்சு அந்த வரைபடத்தையே யோசிக்கிறோம். இயேசு சோகமானாரா? ஆமா சோகமானாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, தேவன் யார் அப்படின்ற அறிவை அவர் வச்சுக்கிட்டே இருக்காரு. சரி, இப்போ இயேசுவை போல பிதாவை அறியணும். நம்ம என்ன பண்ணோம், இயேசுவை போல பிதாவை அறியணும். எப்படி நான் அறிவது, இதை மட்டும் கடைசியில பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். இயேசுவை போல எப்படி பிதாவை அறிவது. இப்போ இயேசு வந்து என்ன பண்றாரு, தேவனா இருந்து பிதாவோடவே இருந்து வளர்ந்தனால என்ன ஆகுது அவருக்கு, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல அவர் இருந்தனால, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்தனால அவருக்குள்ள எந்த ஒரு இதுவுமே இல்லை, அவருக்கு பிதாவை பற்றின அறிவு அவருக்கு இருந்து அவர் வளர்றாரு. அப்படி வளர்ந்த இயேசு சிலுவைக்கு போகும்போது என்ன பண்றாரு, நீங்களும் நானும் பிதாவை எப்படி பாக்குறோன்றத பார்வையில இறங்கி பாக்குறாரு. அந்த பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டதுன்னு நம்ம பாக்குறோம்ல. அவர் என்ன பண்றாரு, நம்ம எப்படி பிதாவை பாக்குறோம், பிதாவை வந்து கோபமானவரா, எரிச்சலானவரா, தண்டிக்கிற தேவனா, இந்த மாதிரி என்ன பண்றாரு இயேசு அந்த ஆழத்துக்குள்ள இறங்கி என்ன பண்றாரு, நம்ம எப்படி பிதாவை பாக்குறோமோ பார்த்து அங்கதான் என்ன பண்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீருன்னு அழுது, அது அவருடைய அழுகுரலை விட அது உங்களுடைய என்னுடைய அழுகுரல். அது நான் எப்படி, இப்போ நீங்க ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரு நீங்க சொல்றீங்களே, அந்த சூழ்நிலையில நீங்க இப்படி அழ போறீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு ஏற்கனவே அந்த இடத்துல இறங்கி அவர் அழுதுருக்காரு. அப்ப நான் எப்படி இயேசுவ பிதாவை அறிகிற மாதிரி அறிகிறதுனா அந்த முற்போதல்ல தான் அறிய முடியும். இப்போ எனக்குன்னு ஒரு முற்போதல் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு முற்போதல் இருக்கு, ஒருத்தருக்குன்னு ஒரு முற்போதல் இருக்கு. அது என்னது, குத்திக்கிட்டு இருக்கோம், கிழிச்சிக்கிட்டு இருக்கோம், அது என்னது, வலிதான் கொண்டு வரும். ஆனா அந்த முற்புதர்ல இயேசு இறங்கி அங்க பிதாவை கண்டுபிடிச்சனால இப்ப அது முற்புதரா மட்டும் இல்ல, அது தேவனை உடைய ஒரு முற்புதரா. மோசே அன்னைக்கு எப்படி அந்த சீனாய் மலையில ஏறி இயேசு அங்க தேவனை பார்த்தானோ, அந்த முற்புதர்ல எப்படி அங்க அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கதா அவனோ, நம்மளும் நம்மளுடைய ஆழங்களுக்குள்ள இறங்கி நம்மளுடைய முற்புதரை பார்க்கும்போது அங்க தேவன் எரிந்து கொண்டுதான் இருப்பார். என்னன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது லைட்டா சின்னதா லைட் மாதிரி தெரியும், அது கிட்ட போய் 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 நம்ம அந்த முற்புதர் கிட்ட போகும்போதுதான் என்னன்னு தெரியுது, அங்க தேவன் யாருன்னு நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். வெறும் இல்ல எனக்கு இந்த மாதிரி நான் அறிஞ்சிக்க விரும்பல அப்படின்னா, நான் அறிவுல மட்டும் சண்டே வந்து பாஸ்டர் பேசுறத திரும்ப திரும்ப கேட்டுட்டு போறேன் அப்படின்னா, உங்களை சுத்தி அற்புதம் அடையாளங்கள் நடக்குமா? நடக்கும். ஏன்னா தேவன் என்னது, ரொம்ப நல்லவர். நான் என்ன சொன்னேன், மோசேக்கு அவன் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாரு, தேவன் திரும்ப திரும்ப போய் ஏதாவது செஞ்சு சரி பண்ணணும்னு நினைச்சாரு. இஸ்ரவேல் ஜனங்களை நினைச்சு பாருங்க, 10 தேவன் எதுக்கு அந்த 10 வாதைகளை எகிப்து மேல கட்டளையிட்டாரு? நீங்க இந்த ஒரு கடவுள், எகிப்துடைய 10 கடவுளையும், முதல் நைல் நதியின் கடவுள், அந்த மாதிரி ஒரு கடவுளையும் இவங்க மைண்ட்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு எடுத்து என்ன பண்றாரு, நான் தான் தேவன் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அறிவை வச்சுதான் வெளியே கொண்டு வராரு. வெளியே கொண்டு வர தேவன் சிவந்த சமுத்திரத்தை கடக்க வைக்கிறாரு, ஒரு அற்புதத்தையும் செய்ய வைக்கிறாரு. அவங்களுக்கு அறிவுல இருந்துச்சா? ஆமா அறிவுல இருந்துச்சு. ஏன் அறிவுல இருந்துச்சு? அவங்க எனி டைம் இஸ்ரவேலர்கள் பாட்டு பாடும்போது எங்க இருந்து ஆரம்பிப்பாங்க? எகிப்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. நீங்க எந்த பாட்டு இஸ்ரவேலருடைய பாட்டு எடுத்து பாருங்க, தீர்க்க தரிசன புத்தகங்கள் எந்த புத்தகத்துல அவங்க பாட்டு எடுத்து பார்த்தாலும் எங்க இருந்து ஆரம்பிப்பாங்க? எகிப்துல அடிமைத்தனமா எங்களை கொண்டு வந்தீங்க, சிவந்த சமுத்திரத்தை பிளந்தீங்க, அப்படி இப்படின்னு அவங்க பாடுவாங்க. ஆனா அவர்கள் அதுல தேவன் யாருன்னு அவங்களால பார்க்க முடியல. அவங்கள சுத்தி மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இரவும் நைட்டும்
இருந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் அந்த இடத்துல இருந்து என்ன சொல்றான், எகிப்துல எனக்கு வெள்ளரிக்காயும் குமட்டிக்காயும் கிடைக்கும்ன்றான். தேவன் அந்த இடத்துல இல்லைன்னு இல்ல, தேவன் இருந்தும் அவர்களால் பார்க்க முடியாமல் போயிட்டு. தேவன் கண்ணு முன்னாடியேதான் மேக சம்பமா நின்னுகிட்டே இருக்காரு. வனாந்திரத்துல தண்ணி இல்ல, மேக சம்பம் அந்த டைம்ல இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா மேக சம்பம் சிவந்த சமூகத்துல வந்தது எங்கதான் போய் முடியுது, கடைசியில இல்லாம போகுது. அவங்க கானானுக்குள்ள கிட்ட போகும்போது தான் என்னது, அந்த மேக ஸ்தம்பமே இல்லாம போகுது. அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணுது, வனாந்திரத்து ஃபுல்லாவும் மேக ஸ்தம்பம் மூடிக்கொண்டேதான் இருந்தது. அவங்க அந்த கன்றுக்குட்டியை செய்யும் போது என்ன இருந்துகிட்டே தான் இருந்துச்சு, அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இருந்து அது விலகவே இல்லை. இவங்க 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 பண்றனால அது என்ன பண்ணல, அது விலகல. இவர்களுக்கு தேவன் யாருன்னே தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்னு மணி கடைசியில என்ன பண்ணல, ஒரு காலத்துக்கு அப்புறம் அவர்களால கானானுக்குள்ள நுழைய முடியாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஆனாலும் அங்கேயும் தேவன் அன்பானவர், அது என்ன பண்றாரு, அங்கேயும் அவர்களோட வேலை செய்யறாரு. அதாவது நம்ம நீங்க வாரம் இதை சும்மா நான் கேட்டுட்டு போறேன், நான் அந்த முற்புதர்கிட்ட நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்க நின்னீங்கன்னா அது உங்க அறிவுல இருக்கும். அப்படி உங்க அறிவுல இருக்கும்போது என்னன்னா, இது வாரம் கேட்டுட்டு போலாம், உங்க முன்னாடி அந்த பிரசனம் இருக்கும், உங்களுக்கு எல்லாமே அந்த பிரசனம் செய்யும். ஆனா கடைசி வரைக்கும் தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. தேவன் யாருன்னு நீங்க அந்த சப்கான்சியஸ் மெமரி, அந்த உள் உணர்வுக்குள்ள நீங்க ஏத்ததான் தேவன் யாருன்ற அந்த அறிவே உங்களுக்கு வரும். அந்த அறிவு அந்த அந்த இதுல வந்ததுல இருந்து அப்புறம் என்ன ஆயிடும், எந்த சூழ்நிலை வந்தாலும், நான் உண்மையிலேயே அந்த படகுல படுத்திருக்கும் போது நான் இயேசுவை யோசிச்சேன். தண்ணி என்ன பண்ணுது, நிரம்புது. இவர் எங்கதான் படுத்திருக்காரு, அடித்தட்டுல படுத்துக்கிட்டு இருக்காரு. தண்ணி நிரம்பிக்கிட்டு இருக்கு, போட்ல தூங்கிக்கிட்டு இருக்காரு. தண்ணி இல்ல, படகு படகு அவ்வளவு தூக்கி போடும், உருண்டு என்ன பண்ணிட்டு தான் படுத்துட்டு தான் இருக்காரு கீழே. ஏன்னா அங்க எங்க அலைப்பாயும் போது என்ன பண்ணுவாரு, இப்போ தரையில படுத்திருக்கோம், நம்ம உருண்டாதான் உண்டு. அங்க போட்டே இப்படி ஆடும் போது என்ன பண்ணிருப்பாரு, இயேசுவும் அடியில தூங்கிட்டு இருக்கவாரு, அங்கங்க ஆடதான் செஞ்சிருப்பாரு. உருண்டு படுத்து தூங்கிட்டு தான் இருந்தாரு தவிர அந்த கடலுக்கு எந்திரிச்சு பயப்படவே இல்லை. இவங்க எல்லாம் போய் அவரை எழுப்பும் போது, நான் இங்க இருக்கும் போது நீ எப்படி சாவ அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்கிறாரு. ஏன்னா இவருக்கு என்னன்னு தெரியும், தேவன் யாருன்னு தெரியும். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இந்த எரிகிற அந்த முற்செடின்றத இன்னைக்கு அந்த ஹார்ட் ஹீலிங்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொருவருக்குள்ள இருக்கு அந்த இது. தேவன் உயிர்த்தெழுந்து அவர் பரம் ஏறினது விட அந்த இடத்துல உட்காந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னைக்காவது அந்த இடத்துக்கு வரமாட்டீங்களா அப்படின்னு அந்த இடத்துலயே அவரு எரிஞ்சு கொண்டே இருக்காரு. நம்ம அந்த இடத்துக்கு போய் நீங்க இங்க என்ன பண்றீங்க, இல்ல நீங்க இதுல என்ன பண்றீங்கன்னு கேட்கும் பொழுது, இல்ல நீங்க யாருன்னு கேட்கும் பொழுது, தேவனை பார்த்து கேட்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு பதில் சொல்வாரு. நாம் தேவன் யாருன்னு அறிந்து கொள்வோம். அப்படி தேவன் யாருன்னு அறிந்து கொள்ள பிறகு நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப எளிதா இருக்கும். நம்ம அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபத்துக்கு நேராக கடந்து போவோம். முற்புதற்குள்ள ஒட்டி இருக்கிற இயேசுவை அப்படியே பார்த்தவர்களாக நம்ம கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க போறோம். நம்ம எல்லாம் அப்படியே ஆயத்தப்படுவோம். அப்பாவும் அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பீனில் நான் சாய்ந்திட்டேன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பீனில் நான் சாய்ந்திட்டேன். நல்ல பகுதிகளை அவங்க அரவணைக்கலைங்க, அந்த முற்புதரை தான் அவங்க அரவணைச்சிருக்காங்க. உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில யாருமே பார்க்காத நம்மளை குத்திக்கிட்டு இருக்கிற, வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு தெரியும். அந்த முற்புதரை அரவணை, அந்த அரவணைச்சுக்கிட்டு இருக்கிற ஆண்டவரை நம்ம பார்க்க பார்க்க பார்க்க
அங்க மகிமையான காரியங்கள் வெளிப்படும். அக்கினி பற்றி எரிகிறத பார்ப்போம். நம்ம வெந்து போக மாட்டோம். சீனாய் மலையில வெளிப்பட்ட அந்த மகிமையை பார்க்கிற சிறந்த மகிமை நமக்குள்ள வெளிப்படும். இந்த உணர்வோடு நம்ம கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க போறோம். அப்படி ஆயத்தப்படுங்க, எல்லாம் கரெக்ட் பண்ணுங்க. திரும்ப எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே நேசரில் களி கூறுங்கள்.